Hello guys, welcome back to our channel Rider Machine. அதான் உங்க கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஹிமாலயன் 450க்கு ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கி இருக்கோங்க. சோ அந்த ப்ராடக்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். நீங்க YouTubeலயோ இல்ல Instagramலயோ இந்த ப்ராடக்ட்டை நீங்க தேடி பார்த்தாலுமே கிடைக்காது. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். கார்பன் ரேசிங்ல இருந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வெஹிக்கிளுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். சோ எந்த விதத்திலயும் இந்த வீடியோ வந்து பெய்டு ப்ரமோஷன் அந்த மாதிரி கிடையாதுங்க. சோ என்னோட ஆர்டர் மணில தான் வாங்கியிருக்கேன். சோ இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் நம்ம வண்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். சோ இதோட யூசேஜுமே அதிகங்க. ஸோ என்ன இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பில்லியன் ஃபுட் பேக் நிறைய வீடியோஸ் வந்து ஹிமாலயன் வந்து பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் ரைடரோட ஒரு ஃபுட் பேக் நீங்கள் பார்த்ததில்லை இல்லையா, நிறைய வீடியோஸும் இல்லை. ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கார்பன் ரேசிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் சிஎன்சி அலுமினியம் ராலி ஃபுட் பேக் ஃபார் ஹிமாலயன் 450. இதோட ரேட் மட்டும் எவ்வளோ தெரியுமா? சொன்னால் நீங்களே ஷாக் ஆவீங்க. 5000 ருபீஸ்ங்க. ஸோ 5000க்கு ஒரு ஃபுட் பேக்கா, அது எப்படி இருக்கும்? ஸோ அது வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது? ஸோ எல்லாமே இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ரைடருக்கான ஃபுட் பேக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபுட் பேக் பொறுத்தவரை ஆல்ரெடி ஸ்டாக்கில் வர ஃபுட் பேக் வந்து நம்மக்கிட்ட இருக்குங்க. ஸோ நான் அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரைடரோட ஃபுட் பேக். ஸோ ஆல்ரெடி நம்ம வண்டியில் இது தான் ஸ்டாக்காக வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே இருக்க ரப்பர் பொறுத்தவரை நம்மளுக்கு ரிமூவல். ஸோ இந்த 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம பிரேக் லிவர் எப்படி இருக்குது, சைடில் மட்டும் உங்களுக்கு அதோட grip இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இதில் grip இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைஸ் பொறுத்தவரை கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. ஸோ இது பொறுத்தவரையும் நம்மளுக்கு இந்த வண்டியிலே வர ஸ்டாக்கு சரிங்களா. இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறது வந்து அலுமினியம். ஸோ இதுக்கும் அலுமினியத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட ஒரு ஃபுட் பேக் இருக்குது தெரியுமா, இதோட வெயிட் மட்டுமே அரௌண்ட் நம்மளுக்கு உங்களுக்கு 1/2 கிலோ வரும் சரிங்களா. இது ஒரு வெயிட் மட்டுமே 1/2 கிலோ வரும். ஸோ ரெண்டுத்துக்குமே சேர்த்து இதோட ஃபுட் பேக் மட்டுமே ஹிமாலயனுக்கு 1 kg சரிங்களா. நீங்கள் வெயிட் கூட போட்டு பாருங்கள், அரௌண்ட் 500 grams வரும். ஸோ அப்படின்னு சொல்ல இந்த சிஎன்சி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெயிட் பொறுத்தவரை நம்மளுக்கு 250 கிராம்லேருந்து 300 grams வரும். பாதிக்கு பாதி வெயிட் தான் வந்து சிஎன்சியில் வரும். இந்த சிஎன்சி பொறுத்தவரை நம்மளுக்கு ப்ரீமியமான சிஎன்சியில் வந்து கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணி இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கோசம் இது வந்து போடணும் அப்படின்னா, ஸோ இதோட சைஸ் இப்போ நம்ம ஸ்டாக் வச்சுருக்கோம்னா ஸ்டாக்கோட இதோட 2 மடங்கு இந்த ஃபுட் பேக் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ அதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் வந்து டூரிங் பண்ண சொல்ல உங்களோட ஃபுட் பேக்கை வந்து நீங்கள் கால் வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதிக நேரம் இந்த வெஹிக்கிள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் சரிங்களா. ஃபஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், நீங்கள் வந்து ஆஃப் ரோட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஹிமாலயன் 450 பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடுக்கான ஒரு மிஷின் நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி சொல்ல நீங்கள் ஆஃப் ரோட் பண்ண சொல்ல, நீங்கள் வண்டியில் வந்து இப்போ ஆஃப் ரோட் பண்ண சொல்ல சீட்டில் யாரும் உட்கார மாட்டாங்க. ஸோ நின்று வண்டி ஓட சொல்ல என்ன ஆகுனா உங்களோட grip, ஸோ உங்களோட grip வந்து கரெக்டாக இருக்கணும். நல்லா வந்து பெருசாக நல்ல ஒரு கிரிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த அப்டெக்கெல்லாம் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த சிஎன்சியில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கிரிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிரிப்புனால என்னென்னா, நீங்கள் ஷூ போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு கிரிப்பாக இருக்கும். ஸோ ஸ்கிட் ஆகாது, உங்கள் கால் வந்து இந்த ஃபுட் பேக்லேருந்து ரிலீஸ் ஆகாது. நல்லா வந்து ஒரு கிரிப்பியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் இதோட பெருசாக இருக்கனால, இதோட சைஸ் வந்து பெருசாக இருக்கனால நீங்கள் நின்று வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு இது இருக்கும். ப்ளஸ் நல்ல ஒரு ரைடிங் வந்து இருக்கும். நீங்கள் நின்று ஓட்ட சொல்ல இதோட கம்ஃபர்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இது வந்து மேஜராக யூஸ் பண்ணுறது. கார்பன் ரேசிங் பிராண்ட்லேருந்து இது ரிலீஸ் பண்ணது, இதோட பேரே வந்து ராலி ஃபுட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராலி ஃபுட் பேக்னா நான் சொன்ன மாதிரி ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு இது மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்ல ஒரு பெருசாக இருக்கும். இது வந்து ஆஃப் ரோட் போகிறவங்க தானே யூஸ் பண்ணோம், நான் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய லாங் ட்ராவல் பண்ண சொல்ல, டூரிங் பண்ண சொல்ல என்ன ஆகும்னா, பூட் போட்டு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கால் வந்து இங்கே வச்சு நம்ம ரைட் பண்ண சொல்ல, ஸோ நம்ம பிரேக் அந்த சைடு லிவர்ஸில் பார்த்தீங்கன்னா பிரேக்கில் வந்து நீங்கள் அப்படியே டச் பண்ணிகிட்டே ஓட்டிங்க. ஸோ அந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் ஓட்ட சொல்ல என்ன ஆகும்னா ரியர் பிரேக் பேட் வந்து சீக்கிரமாக போயிடும். ஸோ அது வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இதுமாதிரி ராலி ஃபுட் பேக் வந்து நீங்கள் பெரிய சைஸாக போட்டிங்க அப்படின்னா உங்களோட கால் வந்து நீங்கள் ஈஸியாக பின்னாடி தள்ளி வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுக்கு அதிக நேரம் வெஹிக்கிள் வந்து ஓட்ட சொல்லி உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுள் இருக்கும். ரைடிங் பூட் போட்டாலும் சரி, இல்லை நார்மல் ஷூஸ் போட்டாலும் சரி, இந்த கிரிப்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. ஸோ ஆல்ரெடி இது வந்து ஒரு 1 வீக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கான என்னோடய ரிவ்யூ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஸ்டாக்கு. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கார்பன் ரேசிங்கோட ராலி ஃபுட் பேக். இது வந்து ப்ரீமியம் சிஎன்சி மேக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா வந்து வெயிட்டாக இருக்குது. இது மேலே நான் ஆல்ரெடி நின்றுலாம் வண்டி ஓட்டியிருக்கேன். நல்லா கம்ஃபர்டபுள் தருது. ஸ்டாக்கோட நல்ல ஒரு கிரிப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஓட்டுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆஃப் ரோடு அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிப்பியான உங்களுக்கு ஒரு ரைடர் ஃபுட் பேக் வேணும் அப்படின்னா, ஸோ
இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுன்றது 1 வீக் பிஃபோரவே நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் என்னால் லைவாக அதை வந்து காட்ட முடியல, நிறைய ஃபுட்டேஜ் வந்து இருக்கும். ஸோ இது இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. ஆல்ரெடி இருக்க ஸ்டாக் அந்த நெட் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஒரு லாக் நெட் இருக்கும். அந்த லாக்கை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா மேலே இருக்க நெட் வந்துடும். ஸோ அந்த நெட்டையும் கீழே இருக்க லாக்கையும் வந்து ஒரிஜினலில் நீங்கள் தொலைக்காமல் வச்சுக்கணும். ஸோ அதேமாரி இப்போ இந்த பாக்ஸில் வந்து அந்த மாதிரி திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே வராது. வெறும் இந்த சிஎன்சி அந்த ஃபுட் பேக் மட்டும் தான் வரும். திருப்பி நீங்கள் ஒரிஜினலை ரிமூவ் பண்ணி அதே வந்து நம்மளோட அலுமினியம் ஃபுட் பேக்கில் வச்சு தான் நீங்கள் அதே டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை ரிமூவ் பண்ண சொல்ல திருப்பி ஃபிக்ஸ் பண்ண சொல்லன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஒரு சின்ன ஒரு லாக் நெட் மாரி இருக்கும். ஸோ அது மூலிமா தான் இந்த ஃபுட் பேக் அந்த யூனிட் ஃபுல்லாகவே வந்து நிற்கிது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நம்மளுக்கு 5000 rupees வந்து எம்ஆர்பி வந்து போட்டிருக்கு. பட் நம்ம வாங்க சொல்ல அரௌண்டு இன்றைக்கி அவங்களோட வெப்சைட்டில் செக் பண்ண சொல்ல 3999, ஸோ 4000 rupees வந்து போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீடராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க ஸோ ரெட்டி ஆக்சரிஸ் இந்த ஷாப்பில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அங்கே வந்து பெஸ்ட் ப்ரைஸில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதாங்க இன்னைக்கான வீடியோ. ஸோ இதேமாரி நம்ம ஹிமாலயன் 450க்கு நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி மாடிஃபிகேஷன் ஆக்சசரிஸ்னு சொல்லிட்டு ஸோ இன்ஸ்க்ரீனில் அதோட பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.